வெல்கம் டு மோஷேஸ் கில்லாடி கிச்சன். இன்றைக்கி காலிஃப்ளவரை வச்சு ரொம்ப சுவையாக இருக்கக்கூடிய கீமா மசாலா தாங்க பண்ண போகிறோம். இது சப்பாத்தி, ரொட்டி, நான் இது எல்லாத்தோடவும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். எப்பயும் காலிஃப்ளவரை வச்சு 65 கிரேவின்னு பண்ணாமல் இந்த மாதிரி கீமா மசாலா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த கீமா மசாலா பண்ணுறதுக்கு நான் 100 கிராம் அளவுக்கு காய்ந்த பச்சை பட்டாணியை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த பட்டாணியை ஒரு 2 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவுனதுக்கப்புறம் இதில் 1 கப்பு போல் தண்ணி சேர்த்துட்டு அதை குக்கரில் சேர்த்து கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு குக்கரை மூடி சிம்மிலேயே வச்சு ஒரு 3 விசில் வேக போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பவுலில் சூடான தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் ஒன்று எடுத்துருக்கேங்க. அதை நல்லா க்ளீன் பண்ணி பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணின காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 10 நிமிஷம் கழித்து இதை சுடுதண்ணிலேருந்து தனியாக எடுத்துருங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி நல்லா இதை வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி காலிஃப்ளவரை முன்னாடியே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு, இருக்கட்டும். அடுத்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் போல் சோம்பு, 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. கூடவே 6 பல் பூண்டு, 8 போல் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கூடவே 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி, 2 பழுத்த தக்காளி சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு புளிப்பில்லாத கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள். இப்போ இதில் 2 டீஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மல்லித்தூளை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இது நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கட்டிகளே இல்லாமல் இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக இருக்கணும். அப்போ தான் கிரேவி சூப்பராக இருக்கும். அடுத்து அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 3 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து இந்த எண்ணெயிலேயே ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இந்த அளவுக்கு லைட் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அடுப்பை சிம்மிலேயே வச்சு இதோட பச்சை வாசனை போக இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு மசாலா வதங்கி நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தயிர் மசாலாவை இதில் சேர்த்துடலாம். தயிர் மசாலா சேர்க்கும் போது அடுப்பை சிம்மில் தாங்க வச்சுருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா தயிர் தெரிஞ்சு போயிடும். சிம்மிலேயே வச்சு இது நல்லா குக் பண்ணிக்கோங்க. சிம்மிலேயே வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு தடவை மசாலாவோட நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி மசாலாவோட நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் 1/2 கப்பு போல் தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரை நல்லா அலசிட்டு அந்த தண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே இன்னொரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி வெயிட் போட்டுட்டு அடுப்பை சிம்மிலேயே வச்சு ஒரு 3 விசில் போட்டு எடுத்துக்கலாங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஏர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ தான் காலிஃப்ளவர் எல்லாம் நல்லா குழைய வெந்து வந்திருக்கும். இந்த மாதிரி குழைவாக வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு பொட்டேட்டோ ஸ்மாஷர் வச்சு இதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கீமா மசாலா ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பட்டாணியை இதில் சேர்த்துடலாம். நீங்கள் பட்டாணி சேர்த்து செய்கிறதுனாலும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா பட்டாணியை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாங்க. டேஸ்ட் வைஸில் எந்த வித டிஃபரும் ஆகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பட்டாணி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் 2 கொத்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை இலை, பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க.
இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம கடைசியாக 1/4 டீஸ்பூன் போல் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது கடைசியாக சேர்க்கும் போது கீமா மசாலாவோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் குக் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட சப்பாத்தி, இட்லி, தோசை, நான் எல்லாத்தோடவே அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.